Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, 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 என் இயேசுவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared against the day of battle, but the safety is of the Lord. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். எத்தனை அற்புதம், எத்தனை ஆசீர்வாதம். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய படிப்பின் காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. உன்னுடைய வேலையின் காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. வெளிப்படுத்தல் 3:12 பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஜெயத்தை தந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பல காரியங்களிலே வெற்றி மேலே வெற்றியை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சகோதரா, தைரியமாய் பிரயாசப்படுங்கள், தைரியமாய் போராடுங்கள். கிதியோனை பார்த்து கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை அதுதான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 21 அதிகாரத்திலே
ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே எவைகளிலெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார்? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 3 ஜெயத்தை நான் சொல்கிறேன். 1, வழிகளில் ஜெயம். 2, வாழ்க்கையில் ஜெயம். 3, வார்த்தைகளில் ஜெயம். வழிகளில் ஜெயம், வாழ்க்கையில் ஜெயம், வார்த்தைகளில் ஜெயம். வேதம் சொல்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்பர் 1, வழிகளில் ஜெயம். 21ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை பாருங்கள். ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அவர் தமது சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். 2ஆம் வசனம், மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவருடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீர்க்கால்களை திருப்புகிறது போல கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி ராஜாவை நடத்துகிறார். 2ஆம் வசனமும் அதைதான் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வார்த்தையின்படி. நீதிமொழிகள் 21:8 பாருங்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். ஆமென். மனுஷனுடைய வழிகளில் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறதே. நம்முடைய வழிகளில் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 139:24 பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதக்காரர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். நீதிமொழிகள் 16:7 எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். எத்தனை ஆசீர்வாதம்! சத்துருக்களையும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே தான் சொன்னேன், நம்முடைய வழிகளில் ஜெயத்தை தருகிற அற்புதமான தேவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீதிமொழிகள் 21:3 அதை தான் சொல்கிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு 4வது வசனம் பாருங்கள். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ளவன் துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவம். 5, 6 ஆகிய வசனங்கள். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற மூச்சை போல் இருக்கும். இதெல்லாம் மனுஷனுடைய வழிகளை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நானே வழி என்று இயேசு சொன்னாரே, அந்த வழியை பற்றி கொள்ளுங்கள். அந்த வழிகளிலே நின்று நடவுங்கள். எரேமியா 6:16 அப்படிதான் சொல்கிறது. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய வழிகளில் ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பர் 2, வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறவர். நீதிமொழிகள் 21:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுகிறார். வாழ்க்கையில் ஜெயம். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறாராம், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுகிறார். எத்தனை உண்மைதானே! துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக, நல்ல ஒரு உதாரணமுள்ள குடும்ப வாழ்க்கையை நீங்கள் காட்டுகிறவர்களாக, நல்ல குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் அப்படி காணப்படுகிறீர்கள் என்றால் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மூலையில் தங்கியிருப்பது நலம். அதே 21ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை பாருங்கள்.
சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்க வனாந்திரத்தில் குடியிருப்பதனாலும் பாருங்கள். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கையாலே தன் வீட்டை இடித்து போடுகிறாள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெறுகிறீர்களா? சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெறுகிறீர்களா? குடும்பம் தேவனுக்கு பிரியமான ஒன்று சேர்ந்த கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற பந்தத்தோடு இருக்கிறதா, அல்லது சின்ன பின்னமாக இருக்கிறதா? வழிகளில் ஜெயத்தை தருகிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தந்து நீங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறதே. நீங்கள் குடும்பத்தை, வாழ்க்கையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 21:20 பாருங்கள். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டுமானால் ஞானத்தோடு நிதானத்தோடு உங்களுக்கு இருக்கிற வருமானத்திற்குள்ளேயே குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே வழிகளில் ஜெயத்தை தருகிறவர் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. மூன்றாவது, வார்த்தைகளில் ஜெயம். 21ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எத்தனை அற்புதம்! தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயை நாவை காக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஆகவேதான் சொன்னேன், வார்த்தைகளில் ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாய், நம்முடைய நாவு. நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறதே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் வார்த்தையில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய வார்த்தை, நீங்கள் சொல்லுகிற சொல், இவைகளெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 21:24 பாருங்கள். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையோடு சினத்தோடே நடக்கிறான். சில ஆட்கள் பேசுகிற பேச்சில் அவங்களுக்கு முன்னாடியே நிற்க முடியாது. வார்த்தைகள் எல்லாம் அம்பு போல வரும். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களுடைய வாயின் வார்த்தையிலே ஜெயத்தை பெறுகிறீர்களா? உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிமித்தம் மற்றவர்களுடைய காயங்கள் ஆற்றப்படுகிறதா, அல்லது மற்றவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்களா? இந்த நாளிலே தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:28 பாருங்கள். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எப்பொழுதும் அவன் பேசத்தக்கவனாவான். அவன் வாயை திறந்து பேசினாலே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்ல நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை வச்சிருப்பார்னு ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆகவேதான் சொன்னேன், வார்த்தைகளில் ஜெயம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சகோதரா, சகோதரி, உங்கள் வழிகளில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தைகளில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமானத வேலைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தருவீராக.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.